உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் சொல்றாங்க. அவர் ஒன்றும் கஞ்ச பிஸ்னாரி கிடையாதுங்க. ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் அப்படின்றாங்க. அப்பேற்பட்ட தேவனை தான் நீங்கள் வணங்குறீங்க. உங்கள் மேலே, உங்கள் குடும்பத்து மேலே, உங்கள் குழந்தைங்க மேலே, உங்கள் பேரம்பேத்திங்க மேலே அவர் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். ரொம்ப வறட்சியாக இருக்குதுங்க. கொஞ்சம் கூட காசு இல்லை, ஒரு துளி கூட நிம்மதி இல்லை, ஒரு துளி கூட சந்தோஷம் இல்லை. இவ்வளோ வறட்சியாக இருக்கிறீங்களா? அப்பேற்பட்ட உங்களுக்காக தான் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் அப்படின்றாங்க. எப்படிங்க ஊற்றுவாரா? என்னங்க, அவர் ஆசீர்வதிச்சு நான் பார்த்ததே இல்லை, நான் அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பார்த்ததே இல்லை. உண்மையிலே அவர் ஊற்றுவாரா? ஊற்றுவாருங்க. நீங்களே பாருங்களேன், ஈசாக்குக்கு அவர் தான் பொண்ணு பார்த்து வச்சுருந்தார் ஃபஸ்ட்டு. ஏன் ரெபேக்கால அவருக்கு பிடிச்சிருந்துச்சு? அதுக்கு காரணம், ரெபேக்கால் தேவனை மாதிரியே குணம் படைத்தவள். யாராவது ஒன்றுமே இல்லை, வறட்சி தாகமாக இருக்கிறேன்னா அவன் என்ன பண்ணுவா? ஊற்றிடுவா, தண்ணியை மொந்து ஊற்றிடுவா. அதனால தான் தேவனுக்கு ரெபேக்கால பிடிச்சிச்சு. நீங்களே பாருங்களேன், நம்ம ஆபிரகாமோடைய மேனேஜர் எதிர்கொண்டு ஓடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் அப்படி தான் கேட்டான். நீ ஒரு கொஞ்சோண்டு உன் குடத்துல இருந்து தண்ணி குடிக்கிறியாமா அப்படின்னு கேட்டான். உடனே ரெபேக்கால் என்ன சொல்கிறா? குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தா. அதுவும் ஒரு குடம் தண்ணின்றது, அவள் எடுத்த தண்ணி ரொம்ப கஷ்டமான இடத்துலேருந்து தண்ணி எடுக்கிறது. துறவுன்றது உங்களுக்கு ஒரு குளம் மாதிரி, அதுக்கு படிக்கட்டு இருக்கும், அதுலேருந்து கீழே இறங்கி ஏறணும், தண்ணி எடுத்துட்டு இறங்கி ஏறணும். இப்போ எவ்வளோ கஷ்டமான வேலையில் அது. படிக்கட்டில் தண்ணி குடம் தூக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். சாதாரண இடத்துல நீங்கள் தண்ணி குடம் தூக்கிட்டு வந்துடலாம், ஆனால் படிக்கட்டில் ஏறி இறங்கி ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த ரெபேக்கால் அந்த தண்ணியை கொடுக்குறா. ஐயோ, இவ்வளோ தாகமாக இருக்கீங்களா, குடிங்க அப்படின்னு கொடுக்குறா. அது மட்டும் இல்லை, கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீரு மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி அவருக்கு தண்ணியை கொடுத்துட்டு பயங்கர பாவம் பார்க்குறா. பாவம், இவர் கொஞ்சம் கூட தண்ணி கிடைக்கலன்னா அந்த ஒட்டகத்துக்கு மட்டும் எப்படி தண்ணி கிடச்சிருக்கும்? இவருக்கே குடிக்க தண்ணி கிடைக்கல, அப்போனா இவர் கொண்டு வந்த 10 ஒட்டகங்களுக்கு எப்படி தண்ணி கிடச்சிருக்கும்? சொல்லிட்டு உங்கள் ஒட்டகத்துக்கும் நானே தண்ணி எடுத்து ஊற்றிடுறேன். துறவு பக்கத்தில் ஒரு தொட்டி இருந்துச்சு. இவ அந்த படிக்கட்டில் இறங்கணும் ஏறணும் அப்படி தான் தண்ணி எடுக்க முடியும். எடுத்துட்டு ஊற்றுனா. அவளுக்கு யாராவது தாகம் அப்படின்னா அவளால் பொறுத்துக்க முடியாது. ரெபேக்காலால் எடுத்து மொண்டு ஊற்றுனா. 10 ஒட்டகம் எவ்வளோ தண்ணி குடிச்சிச்சோ அத்தனை தண்ணி ஊற்றுனா. அதனால்தான் தேவன் ரெபேக்கால ஈசாக்குக்கு மனைவியாக கொடுத்தார். அதே மாதிரி தான் உங்ககிட்ட சொல்கிறாரு. அவரும் நீங்கள் தாகம் என்றால், வறண்டு போய் இருக்கிறேன்னா அவர் விட மாட்டார். அவரும் ஆசீர்வாதத்தை ஊற்றுவாருங்க. சரிங்களா? கொஞ்சோண்டு ஒரு துளி அப்படின்னு ஊற்ற மாட்டார். எப்படி ஊற்றுவாருன்னா, அவர் ஆறுகளையும் ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். 6 மாதிரி ஆசீர்வாதங்கள் ஊற்றிடுவார். என் பிள்ளைங்க திருப்தி ஆகிற அளவுக்கு, அந்த வறட்சி போகிற அளவுக்கு நான் ஊற்றுவேன். இல்லை, நம்ம வறட்சி போகணும்னா எவ்வளோ தேவைப்படும் அது அவருக்கு தெரியும். உங்களுக்கு சந்தோஷம் வரணும்னா எவ்வளோ ஆசீர்வாதம் தேவைப்படும், உங்களுக்கு நிம்மதி வரணும்னா உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் தேவைப்படும் அது அவருக்கு தெரியும். உங்கள் வீட்டில் உங்கள் தரித்திரம் சரியாகணும்னா, உங்கள் வறுமை சரியாகணும்னா எவ்வளோ பணம் கொடுக்கணும் அது அவருக்கு தெரியும். சரிங்களா? அந்த அளவு ஊற்றுவார். நம்ம தேவன் ஊற்றுகிற கேரக்டர். சரிங்களா? தாராளமான குணம் அவருக்கு. அதனால கவலையே படாதீங்க, ஊற்றுவார். அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் கண்ணால்.
சரிங்களாங்க. ஏன்னா நீங்கள் வறண்டு போயிருக்கீங்க, ஒன்றும் இல்லாமல் நிற்கிறீங்க. அதனால் ஆசீர்வாதங்கள் ஊற்றுகின்ற தேவனை இன்னைக்கு பார்ப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.